இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில ஒரு காலமே புலவரோட பாடல், அருமையான பாட்டு. வாணியன் பாடிட வண்ணான் சுமக்க வடுகன் செட்டி சேனியன் போற்ற கடல் பள்ளி முன்தொழ தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த கருமான் துகிலதனை கொண்டணிந்த வேடியன் ஆனவன் தட்டான் புறப்பட்ட வேடிக்கையே. இது பாட்டு. வாணியன் பாடிய வண்ணான் சுமக்க வடுகன் செட்டி சேனியன் போற்ற கடல்பள்ளி முன்தொழுங்க தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த கருமான் துகிலதனை கொண்டறிந்த வேடியன் ஆனவன் தட்டான் புறப்பட்ட வேடிக்கையே. இது பெருமா, அதாவது இதுல இது வந்து சிதம்பரத்துல பெருமாளை வந்து இது ஊர்வலம் எடுத்துன்னு வராங்க. வெளியில வீதி உலா வராரு. வீதி உலா வரதை பார்த்துட்டு இவர் அதுக்குள்ளா காட்சி அது. ஆனா இவர் என்ன பண்றாரு, கிண்டல் பண்ணி பாடுறாரு அவரை, நடராஜரை. பெருமாளை வந்து சிதம்பரத்துல வந்து நடராஜரை தில்லை நடராஜரை இவர் கிண்டல் பண்ணி பாடுறாரு. அதுதான் என்ன பாடுறாருன்னா, வாணியன் பாடிட. வாணியன்றது யார் தெரியுமா? எல்லாம் இது ரொம்ப ஜாதி இங்கேயும் ஒரு மாதிரி அவனும் யாரோ மட்டமா சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வாணியன்றது யாருன்னா பிரம்மா. வாணின்னா கலைவாணி, கலைவாணியோட புருஷன் வாணியன், வாணிக்கு சொந்தமானவன் பிரம்மா. வாணியன் பாடிட, முன்னாடி பிரம்மா பாடிட்டே வராராம். வண்ணான்றது வந்து நந்திக்கு ஒரு பேரு. வண்ணான்றது நந்தியோட பேரு, வாகனமா இருக்க. வண்ணான் வாணியன் பாடிட வண்ணான் சுமக்க, அதாவது நந்தி சம்பந்தம் நந்தி மேல வரானாம். வாணியன் பாடிட வண்ணான் சுமக்க, வண்ணான்னா நந்தி தேவர் தான் வாகனம், அதனால நந்தி தேவர் சுமக்கமா. வடுகன் செட்டி, அது பாருங்க, சுமக்க வடுகன் செட்டி சேனியன் போற்ற கடல் பள்ளி முன்தொழ. வடுகன் பட்டி சேனியன் போற்ற. இதுல வடுகன்றது வந்து பைரவர், செட்டின்றது வந்து முருகன். முருகனுக்கு செட்டின்னு ஒரு பேர் உண்டு. சேனியன்னா இந்திரன். வடுகன் செட்டி சேனியன். வடுகன் செட்டி சேனியன்னா பைரவர், முருகன், இந்திரன் எல்லாம் புகழ்ந்து பாடுறாங்களாம் இவரை, ஈஸ்வரனை. கடல் பள்ளி முன்தொழ. கடல் பள்ளி முன்தொழன்னா, கடல் பள்ளின்றது வந்து பெருமாள் மகாவிஷ்ணு. அவர் வந்து அவரை வந்து இவரை வந்து வேண்டிட்டு தொழுதுண்டு நிற்கிறாராம். கடல் பள்ளி முன்தொழ. அப்புறம் வந்து தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த. தீங்கரும்பை கோணியன், தீங்கரும்பைனா நல்லா முத்தின இனிப்பு தரக்கூடிய கரும்பு. கோணியன்னா மன்மதன். கரும்பை இனிமே தரக்கூடிய கரும்பை வில்லையுடைய கரும்பை வில்லாக உடைய மன்மதன் வாழ்த்த. இந்த இடத்துல வாழ்த்தன்னா மன்மதன் வந்து ஈஸ்வரனோட பெரிய ஆளு. ஈஸ்வரன் அவர் வாழ்த்துறதா அர்த்தம் கிடையாது. வாழ்த்தன்னா என்ன தெரியுமா? இந்த முன்னாடி வாயில் காவலன் வாழின்னு சொல்லிட்டு போவான் தெரியுமா? அரசு செந்தமிழ் கொற்றை வாழி, அந்த இதுல சொல்லுவாங்க கட்டியம் கட்டுறதுன்னு, கட்டியம் கூடுறதுன்னு. வரத்துக்கு முன்னாடி, ராஜா வரத்துக்கு முன்னாடி இந்த ராஜா வாழி, அந்த ராஜா வாழி, அந்த வாழி இது, அந்த வாழ்த்து இது. தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த. இந்த இடத்துல தப்பா புரிஞ்சுக்கூடாது. தீங்கரும்பை கோணியன் வாழ்த்தனா மன்மதன் வந்து மன்மதன் நீங்க ஈஸ்வரனை வாழ்த்த முடியுமா? மன்மதன் வந்து ஈஸ்வரன் கிட்ட நடுநடுங்கின்னு இருந்தான், பயந்துட்டு இருந்தான். ஈஸ்வரன் அவனை எரிச்சிட்டார், அப்புறம் மறுபடியும் உருவாக்கினார். அதனால இது வந்து மன்மதன் வாழ்த்துறது மன்மதன் ஹயர் இதுல கிடையாது. வாழின்னு முன்னாடி வாழ்த்து சொல்லிட்டு போற அந்த கட்டியம் கட்டிட்டு போறானாம் மன்மதன், கட்டியம் கூறிட்டு போறானாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கருமான் துகிலதனை கொண்டணிந்த. கருமான்றது யானை, யானைக்கு ஒரு பேர் கருமான். கருமான் தோலை உரித்து ஆழையாக அணிந்த. துகிலதனை கொண்டணிந்த. அந்த பிள்ளையாருக்கு வந்து யானையோட தலையை வெட்டி வச்சிருக்காரு இல்லையா? பிள்ளையோட தலை இல்லைன்னு உடனே ஒரு யானை தலையை வெட்டி பிள்ளையாருக்கு வச்சிருக்காரு. அந்த கதை தெரியும் இல்லையா? அந்த மீதி இருக்கிற யானையோட உடம்பு தோலை உரிச்சு இவர் இடையில கட்டிக்கிறாராம். யானையோட தோலை, அந்த யானை உடலோட அந்த தோலை உரிச்சு
இடையில கட்டிக்கிறாராம். அதான் கருமான் துயில் அதனை கொண்டணிந்த யானையின் தோலை விடுத்த ஆடையாக அணிந்த வேணியன். வேணின்னா பார்வதி. வேணின்னா பார்வதியின் கணவன் அப்படின்னு அர்த்தம். பார்வதியின் அன்புக்கு பாத்திரமானவன் வேணியன். அடுத்தது பாருங்க, வேணியன். வேணியன் ஆனவை துயிலதை கொண்டறிந்த வேணியன் ஆனவன் தட்டான். வேணியன் ஆனவன் தட்டான். தட்டான்னா என்னன்னா, இந்த இடத்துல தட்டான்னா நகை செய்யறவங்க கணக்கு கிடையாது. தட்டுப்படாதவன், கண்களுக்கு தட்டுப்படாதவன். அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? கண்களுக்கு தட்டுப்படாதவன். ஈசன் வந்து அடியும் முடியும் கண்டு காணாத ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தேடி பார்த்துட்டு கிடைக்க முடியாம போயிடுது. கண்டுபிடிக்க முடியல. பிரம்மா வந்து மேலே ஆகாசத்தை நோக்கி போய் தலையை முடிய பார்க்கறேன்ட்டு போறார். மகாவிஷ்ணு நான் அடியை பார்க்கறேன்ட்டு பூமியை நோண்டிட்டு போறார். மகாவிஷ்ணு போயிட்டு வர்றார். போய் தேடி கேடி பார்த்துட்டு அவரால் பிடிக்க முடியல. அவர் வந்து ஈஸ்வரன்கிட்ட இல்லை, என்னால் உங்களோட திருவடியை பார்க்க முடியல அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பார்க்க முடியல, என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு. ஆனால் பிரம்மா மேலே போன ஈஸ்வரன் தலையை பார்க்கறதுக்கு போயிட்டே இருக்கார். போ ஒன்றும் கண்ணில் படுற மாதிரியே இல்லை. அப்போ பார்த்தா மேலேருந்து ஈஸ்வரன் தலையிலேருந்து ஒரு தாழம்பூ வந்து கீழே வந்துட்டு இருக்கான். அது வந்துட்டு இருக்கும்போது வழியில பிரம்மா வந்த உடனே பிரம்மா அதை நிறுத்தி கேட்டாராம் தாழம்பூ எங்கேருந்து வரேன்னு. நான் ஈஸ்வரன் தலைமுடியிலேருந்து வரேன். அதுக்கு நீ இப்போ இல்லை, நீ இப்போதான் கொஞ்சம் ஒரு 10ல் ஒரு பாகம் கூட நீ இன்னும் ட்ராவல் பண்ணல. நீ எங்கேயோ போகணும் ஈஸ்வரனோட முடியை பார்த்துட்டு வர்றதுக்கு. அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது. நீ நீ போயிட்டு வர்றதுன்றது உன்னால் முடியவே முடியாது. நல்லா சும்மா வேஸ்ட் தான். அப்போ இந்த பிரம்மா என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு உதவி பண்ணி நான் உன்னை வந்து கையில் எடுத்துன்னு போகிறேன். நான் உன்னை ஈஸ்வரன் தலையிலேருந்து நான் எடுத்துன்னு வந்ததா நீ போய் நீ ஒத்துக்கணும், சொல்லணும் ஈஸ்வரன்கிட்ட. உங்கள் தலையிலேருந்து தான் நான் என்னை எடுத்துன்னு பிரம்மா எடுத்துன்னு வரான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிற. அந்த தாழம்பூவும் புத்தி கேட்டு போய் சரின்னு விடுறது. வந்து ஈஸ்வரன்கிட்ட வந்து பார்க்கும்போது மகாவிஷ்ணு வந்து பார்த்தியா, நீ பாதத்தை போய் பார்த்தியான்னா என்னால் பார்க்க முடியல. கொஞ்சம் தூரம் போனால் அது எங்கே இருக்குன்னு என்னால் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்றார். பிரம்மாவை கேட்டா பிரம்மா வந்து நான் பார்த்துட்டு பாருங்க தாழம்பூ அங்கேருந்து தான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு தாழம்பூ கேட்டோம்னா, ஆமாம் உங்கள் தையிலேருந்து என்னை இவர் தான் எடுத்துன்னு வர்றார், பிரம்மா தான் எடுத்துன்னு வர்றாருன்னு சொல்லி தாழம்பூ சொல்றது. உடனே ஈஸ்வரன் ஞானக்கண்ணில் பார்க்குறாரு, இல்லை பொய், அது பொய்ன உடனே சாபம் கொடுத்துறாரு. அப்பதான் சாபம் பிரம்மாவுக்கு அதனால்தான் பூலோகத்துல கோயிலே கிடையாது. பிரம்மாவுக்கு எந்த பூஜை பொருள்களையும் தாழம்பூவை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ வந்து என்னோட பூஜை பொருள்ல இருந்து என் தலையில இன்னையோட நீ கடைசி, இனிமே நீ எந்த தெய்வத்து தலையிலேயே நீ போய் ஏற முடியாது, அவ்வளவுதான் அப்படின்ட்டு தாழம்பூவுக்கு சாபம் கொடுத்துறாரு. பிரம்மாவுக்கு உனக்கு பூலோகத்துல உன்னை வச்சு யாரும் பூஜை பண்ணவே மாட்டாங்க. நீ தான் படைப்பாளி, நீ தான் படைக்கிறவன், நீ தான். அதனால உன்னை தான் முக்கியமா வச்சு பண்ணணும். ஆனா உன்னை யாரும் பண்ண மாட்டாங்க, உனக்கு கோயில இருக்காதுன்னு சாபம் கொடுத்துறாரு. அதான் தட்டான்றது. அது எதுக்கு வந்ததுன்னா, தட்டான்றது வந்து தட்டுப்படாதவன். இவ யார் கண்ணிலையுமே படாத தட்டுப்படாதவன். ஆனா இவர் வந்து எனக்கு யார் கண்ணுக்கும் தட்டுப்படாத இவர் வந்து வீதி உலா வர. வீதி உலா வந்தா யாரால பார்க்க முடியும்? இவர் எங்கேயோ ஆகாசத்துக்கு பூமிக்கு நிற்கிறவர இவர் உலா வராருன்னா இவரோட பாதமும் தெரியாது, தலையும் தெரியாது, எங்க பார்க்க முடியும்? புறப்பட்ட வேடிக்கையே, யார் கண்ணுக்குமே தெரியாது, ஒன்று பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கவும் முடியாது. நீ என்னமோ வீதி உலா வரன்ட்டு வண்டி மேலே சும்மாவோ லிங்கமா ஏறி உட்காந்துட்டு நீ பாட்டுக்கு நடராஜன் மாதிரி இருந்து நீ பாட்டுக்கு வந்துட்டு உண்மையாக உன்னை பார்க்க முடியுமா? நீ பாட்டுக்கு சுற்றி கோயிலை சுற்றி வர அப்படின்னு சும்மா கிண்டல் பண்றாரு நடராஜனை. அது வந்து புலவர்களுடைய அன்பு, அந்த பக்தி விகுதியால பண்ற இந்த மாதிரி குணங்கள்லாம் உண்டு. அருமையான பாட்டு இது. இதுல பாருங்க எத்தனை தெய்வத்தை கொண்டு வந்துடுறாரு பாருங்க ஒரு பாட்டிலேயே. பிரம்மா, நந்தி தேவர், பைரவர், முருகன், இந்திரன், அப்புறம் மகாவிஷ்ணு, மன்மதன், வேற என்ன பார்வதி இல்லையா, பிள்ளையார், பார்வதி. ஏன்னா யானைக்காக பிள்ளைக்காக தானே தலையை வெட்டி யானை தோலை அணிஞ்சுக்கிறார் இல்லையா, பிள்ளையாரும் அதுல வருது. வேணின்னா பார்வதி. ஆக எத்தனை பேர்? 8 பேர் 10 பேர் ஆயிடுதா? பிரம்மா 1, நந்தி 2, பைரவர் 3, முருகன் 4, இந்திரன் 5, மகாவிஷ்ணு 6, தீல அதனை கொண்டறிந்து கோணியன் வாழ்த்த தீங்கரும்பை கோணியன் மன்மதன் 7. அடுத்தது பிள்ளையார் யானை, பிள்ளையார் யானையை குறிக்கிறது 8. அடுத்தது வேணிங்கிறது 9. 9 தெய்வங்களை இந்த ஒரு பாட்டுக்குள்ள கொண்டுறார். அது வந்து அது ஈஸ்வரனை சம்மந்தப்படுத்தி அருமையான பாட்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. பார்த்து ஜாக்கிரதை, நல்ல அருமையா தெரிஞ்சு
வாணியன் பாடிட வண்ணான் சுமக்க வடுகன்பட்டி சேனியன் போற்ற கடல்பள்ளி முன்தொழ தீங்கம்பை கோணியன் வாழ்த்த கருமான் துகிலதனை கொண்டணிந்த வேணியன் ஆனவன் தட்டான் புறப்பட்ட வேடிக்கையே அப்படிங்கிறது பாட்டு. இந்த 4 வாணியன், சேனியன், கோணியன், வேணியன் அப்படின்னு அந்த 4 இதுல ஆரம்பிக்கிற மாதிரி, எதுகை முனையில் ஆரம்பிக்கிற மாதிரி பாடியிருக்க. ரொம்ப அருமையான பாட்டு. வாணியன் பாடிட வண்ணான் சுமக்க வடுகன் செட்டி. வாணியன் பாடிட வண்ணான் சுமக்க வடுகன் செட்டி சேனியன் போற்ற கடல்பள்ளி முன்தொழ தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த கருமான் துயில் அதனை கொண்டறிந்து வேணியன் ஆனவன் தட்டான் புறப்பட்ட வேடிக்கையே அப்படிங்கிறது பாட்டு. தேங்க்யூ.